நேற்று நாம் கவலைகளை அல்லாவிடம் ஒப்படைத்து இதயத்தை இலகுவாக்குவது பற்றி பேசினோம். கவலை குறையும் போது இதயம் மெதுவாக அமைதியை உணரத் தொடங்குது. இன்று அந்த அமைதியை பாதுகாக்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம். உள் அமைதி, இன்னர் காம், உணர்ச்சி சமநிலை, எமோஷனல் பேலன்ஸ். வாழ்க்கையில் எல்லாம் நம் விருப்பப்படி நடைபெறாது. சிலர் பேசும் வார்த்தைகள் காயப்படுத்தலாம். சிலர் சூழ்நிலைகள் நம்மை சோர்வடைய செய்யலாம். சில நாட்கள் நம்மை உணர்ச்சி வசப்படுத்தலாம். பட் எமோஷனல் பேலன்ஸ் மீன்ஸ் நிகழ்வுகள் மாறலாம், ஆனால் என் அமைதி சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. Inner calm is not the absence of problems. It is the presence of stability within. கடலில் அலைகள் இருக்கும், ஆனால் ஆழத்தில் அமைதி இருக்கும். கடலில் அலைகள் இருக்கும், ஆனால் ஆழத்தில் அமைதி இருக்கும். அதேபோல் வாழ்க்கை வெளியில் குழப்பமாக இருந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருக்க முடியும். எமோஷனல் ஸ்ட்ரெங்க் மீன்ஸ் பதில் சொல்லும் முன் சற்று நின்று சிந்திப்பது, கோபத்தின் போது அமைதியை தேர்வு செய்வது, வலியின் போது சபையை தேர்வு செய்வது, கவலையின் போது நம்பிக்கையை தேர்வு செய்வது. நம் அமைதியை குலைக்கும் முக்கிய காரணம் உடனடி ரியாக்ஷன். ரியாக்ஷன் brings regret, response brings peace. இன்று ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணலாமா? நீங்கள் உணர்ச்சி வசப்படும் போது just pause, breathe, respond slowly. மெதுவாக சொல்லுங்கள், என் அமைதி எனக்கு முக்கியம், நான் அமைதியை தேர்வு செய்கிறேன். Calm hearts make wiser decisions. Calm minds feel lighter. Calm souls feel closer to Allah. அல்லாஹ்வை நினைக்கும் இதயங்கள் அமைதியை அடைகின்றன. When you remember Him, the heart settles. யா அல்லாஹ், எங்கள் இதயங்களுக்கு அமைதியை அளித்து எங்கள் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தி எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக நிற்கும் வலிமையை அளிப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். Protect your peace, guide your calm. A calm heart is a strong heart.